இந்த வார்த்தையை கேட்கும்படி அமர்ந்திருக்கிற தேவையெல்லோ பிள்ளையோடு பேசுகிற வார்த்தைகள் 1 சாமுவேல் 30:19 ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி பெற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நஷ்டப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் நீ இழந்து பொறுக்கிறாயோ, அவைகளை ஒன்றும் குறையாமல் நீ திரும்பி பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். வாழ்க்கை இழந்திருக்கலாம், மீண்டும் நல்ல வாழ்க்கையை தருவார். உத்தியோகத்தை இழந்திருக்கலாம், அந்த உத்தியோகத்தை தருகிறார். ஆகவே ஒருவேளை நிலத்தையும் இழந்திருக்கலாம், நிலத்தையும் உங்களுக்கு தருகிறார். தாவீது எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் சொந்த உறவுகள் மற்ற ஜனங்களும் அவளை கல்லெறிந்து அவனை திட்டி முறுமுறுக்கும் போது கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டான். தேவனுடைய வார்த்தையின்படி அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்வதைப் போல, ஒரு வேலனை இழந்தவைகள் எல்லாவற்றையும், உன் தொழிலாக இருக்கலாம், உன்னுடைய வியாபாரம் இருக்கலாம், பிள்ளைகளையே நீங்கள் இழந்து காணாமல் போன பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நம்புங்க, நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அது ஒன்று குறைபடாமல் திரும்பி பெற்றுக்கொள்ளத்தக்க காரியத்தை தாவீதுக்கு செய்ததை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார் என்று ஆண்டவர் சொல்லி, நாங்கள் இழந்த எல்லாவற்றுக்கும் பதிலாக அதை கர்த்தர் தருவார் என்று நன்றி சொல்லி ஆண்டவரை நோக்கி, நல்ல ஆண்டவரே, தாவீது இழந்து போனதில் ஒன்று குறைபடாமல் அதை திரும்பி பெற்றுக்கொண்டதை போல் அதை கேட்கிற பிள்ளைகள் எத்தனையோ காரியம் இழந்து நிற்கிறாங்க, எத்தனையோ காரியம் இழந்து தவிக்கிறாங்கப்பா. இந்த வார்த்தையோடு பேசி யாரெல்லாம் எதெல்லாம் இழந்திருக்கிறார்களோ, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசைகளை, என்னென்ன பணங்களை, அதை வாழ்க்கையை அவர்களுக்கெல்லாம் நீ திரும்பி நீ கொடுக்கிற தேவன். வார்த்தையின்படியே நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே.